வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சர்க்கரை நோயாளிகள் நம்ம வீட்ல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பழங்களை சாப்பிடாதீயா, ஐயோ சுகர் ஏறிடும், இந்த பழங்களை சாப்பிட்டா சர்க்கரை கூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பழங்களை சாப்பிடவே விட மாட்டோம். அவங்களும் பயந்துக்கிட்டு பழங்களை சாப்பிட மாட்டாங்க. சிலருக்கு சில பழங்கள் பிடிக்கும், ஆனால் அதை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பழங்களை சாப்பிடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த பழங்களை அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு சர்க்கரை அளவு கூடவே செய்யாது. அது என்னென்ன பழங்கள், எப்படியெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டிலையும் கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பழங்களை நீங்கள் கொடுங்க. நம்மள பலரும் தவறான ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டுட்டு இருக்கோம். சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னாவே அவங்க பழங்களை சாப்பிடக்கூடாது, அதாவது அவங்க பழங்கள் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். இது சயின்ஸ் ரிசர்ச் பண்ண சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, நேச்சுரல் சர்க்கரை, அதாவது ஃப்ரக்டோஸ், ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுதுன்னா சுகர் லெவலை அதிகரிக்க செய்யாது. இதில் ஃபைபர், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட் கூடவே இருக்குது. சர்க்கரையை உடனே ரத்தத்தில் சேராமல் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணும். ஸோ இந்த நேச்சுரல் சர்க்கரையை நம்ம எடுக்கும் பொழுது, ஏன்னா ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கரையுமே நேச்சுரல் சர்க்கரை தானே, இது நம்மளுக்கு சுகர் லெவலில் அதிகரிக்க செய்யாது. இதைத்தான் அவங்க ஜிஐ குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது வேகமாக சர்க்கரையை ரத்தத்தில் சேர்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட, அதாவது குறைவான குறியீடு கொண்ட பழங்களை நம்ம தாராளமாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறலாம். லோ கிளைசிமிக் குறியீடு கொண்ட பழங்களை நம்ம சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய உடல் நலத்துக்கு மிகவும் சேஃபானது. அதிக அளவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட பழங்களை எடுக்கக்கூடாது. லோ கிளைசிமிக் குறியீடு கொண்ட பழங்களை எடுத்துக்கலாம். அது என்னென்ன பழங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் பண்ணலாம். அதில் முதலாவது என்னென்னா ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரி சின்னதாக அழகாக சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழம். இது இயற்கையான இனிப்பை கொண்டது. இது லோ கிளைசிமிக் குறியீடு கொண்டது, அதாவது 41க்கும் குறைவாக உண்டது. இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, இதில் ஃபைபர் அதிகமாகும், சர்க்கரை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணக்கூடியது. இதில் விட்டமின் சி, இம்யூனிட் பூஸ்டர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் இருக்குது. இதனால் இதய நோய்கள் வர்றதை தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இது எப்படி சாப்பிடலாம்னா, காலையில் 4-5 ஸ்ட்ராபெரி பழங்களை நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் இரட்டிப்பாக செய்யும். அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 12 வாரம் இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு பிளட் சுகர் லெவல் 50% குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ட்ராபெரி பழம். இரண்டாவது பழம் என்னன்னா ஆரஞ்சு பழம் தாங்க. விட்டமின் சியோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது, அதாவது 40. இதில் அதிக அளவில் ஃபைபர், அதாவது சாறை நம்ம குடிக்கிறத விட பழமாக நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது சர்க்கரை நோயாளிகள் ஜூஸாக எடுக்கக்கூடாது. ஜூஸாக எடுக்கும் பொழுது அதில் சுகர் இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் பழமாக சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. இது சாப்பிட்றதுனால என்ன நன்மை உங்களுக்கு ஏற்படுதுன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம், சர்க்கரையை ஸ்லோவாக தான் அப்சார்ப் பண்ணும், இம்யூனிட்டி பவரை உங்களுக்கு அதிக அளவில் கொடுக்கும், உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப சேஃபானது. நீங்கள் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஆரஞ்சு ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அதில் ஃபைபர் கம்மியாக இருக்கும்.
மூன்றாவது பழம் வந்து ஆப்பிள் பழங்க. அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆப்பிள் பழத்தை தினமும் சாப்பிட்டவர்கள் டாக்டர் சைடே போக மாட்டாங்களாம். இந்த பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்க, அது உண்மைதாங்க. இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு பழம், அதாவது 38க்கும் குறைவானது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆப்பிள் பழத்தை தோலுடன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் தான் அதிக அளவு வந்து ஃபைபர் இருக்குது. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடு சாப்பிடுங்க. இதில் வந்து இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைனா, இது பாலிஃபீனால்ஸ் வந்து இருக்குது. அது இன்சுலின் சென்சிட்டிவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டடி பண்ணதில் ஒரு வாரத்தில் 3 முறை ஆப்பிள் சாப்பிட்டவர்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வந்து 20% வந்து குறைவாகி வந்திருக்காம். நான்காவது பழம் கொய்யாப்பழங்க. நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் வந்து கொய்யாப்பழம். இது சீப்பான விலையில் கிடைக்கும். இது நம்ம ஊரில் அதிகமாக விளையக்கூடியது. ஸோ வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும், ஈஸியாக அங்கங்கே கிடைக்கக்கூடிய பழம். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த ஒரு பழம். ஏன்னா இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. இது 12லேருந்து 24 லோ கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் குறியீடு தான் இது வச்சிருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சர்க்கரை நோயாளிக்கு ஒரு சிறந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னா, சர்க்கரை ஆல்மோஸ்ட் வந்து 0 தான். விட்டமின் ஏ, விட்டமின் சி, பித்த பையை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம அதிகமாக சாப்பிட்ற தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. அதாவது ஒரு பெரிய கொய்யாப்பழம் சாப்பிட்டாவே 4 மணி நேரம் வந்து நம்மளுக்கு பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும். மற்ற பழங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, கொய்யாப்பழம் உங்களுக்கு மிகவும் வந்து சிறப்பானது. அது இனிப்பு கொய்யாவாக இருந்தாலும் சரி, வெள்ளை கொய்யாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இனிப்பு கொய்யா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பழம், கூடுதல் நன்மையை கொடுக்கும். கிடைக்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வெள்ளை கொய்யாவை சாப்பிடுங்க. ஆனால் கொய்யானாவே உங்களுக்கு மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது. ஐந்தாவது பழம் வந்து செரி பழங்க. செரி பழம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டோம். அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஈஸியாகவும் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம அந்த செரி பழத்தை யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு எண் வந்து என்ன, 20க்கு கீழே தான். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னா, ஆந்தோசைன் இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரையை வந்து 50% வரைக்கும் இது ஸ்லோ டவுன் பண்ணும் சக்தி வந்து இதுக்கு இருக்குது. நல்ல தூக்கத்தை தரும். ஓகேங்களா, இது இந்த செரி பழத்தை சாப்பிட்றதுனால நல்ல தூக்கம் வரும். இதயம் வந்து ஆரோக்கியம், இதயத்தோடைய நன்மையை வந்து அதிகரிக்க செய்யும். இதயம் வந்து நல்லா செயல்பட வைக்கும். இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. இந்த செரி பழத்தை வந்து 10லேருந்து 12 செரி பழத்தை நம்ம தினமும் சாப்பிடலாம். அது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. 10லேருந்து 12 பழம் தாராளமாக சாப்பிடலாம். இந்த பழங்களை இனிமே நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிடலாம். முக்கியம் அளவும் கட்டுப்பாடும். அதாவது நம்ம பழங்களை சாப்பிட்றது நம்மளுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். ஆனால் ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம், பேக்கெட்டில் அடைச்ச ஜூஸ் இல்லை ப்ராசஸ்டு சுகரை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேணும். டயபெட்டிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நல்ல பழங்களை சரியான அளவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், உங்களுடைய மனசும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.